ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெலாக்காயை வச்சு ஒரு வெஜ்ஜு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பெலாக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா இதை வேக வைக்க போகிறோம். நல்லா வேகணும். அந்த வேக வைக்கும்போது நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து நம்ம மஞ்சள் பொடியும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து எப்பயும் போல் காய்களாக வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் வந்து மல்லி, பட்டை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வெறுமனையே வறுத்து பொடியாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்ச அந்த காயை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத மசாலாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு தவாவில் வந்து நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா ஒரு ஆனியனை வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி, பெரிய ஆனியனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஆனியன் நல்லா வெந்தது நல்லா வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவும் அதோடு வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பெலாக்காயையும் நம்ம இதில் சேர்த்து விட்டுறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்து இதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. இது வந்து தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஃபுட் ரெசிபி வேணால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.